கடுமையான போட்டி இருக்க போகுது. ஒரு பக்கம் அசுர பலத்தோடு ஆளும் கட்சி, இன்னொரு பக்கம் மத்திய அரசு துணையோடு அதிமுக, இன்னொரு பக்கம் யானை பலத்தோடு பெரிய ரசிகர் பலத்தோடு விஜய். நாம் தமிழர் எளிமையான மக்களை வச்சுக்கிட்டு. நீங்க ஸ்பார்டன்ஸ் படம் பார்த்தீங்க, அது 300 பேர் தான் இருப்பான். அவன் எப்படி போர் செய்வான்னு பாருங்க. 2,80,000 சிங்கள வீரர்களை 25,000 படை விடுதலை புலி வீரர்களை வச்சு 35 வருஷம் ஒரு தலைவர் சண்டையிட்டு இருக்காருன்னா. சிவதாண்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமான் தாண்டவத்தை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு தேர்தல் வெப்பம் ஆரம்பிக்கும் முன்னாடியே பல மாநாடுகளை போட்டு வந்துட்டீங்க. சீமான் தாண்டவத்தினுடைய ஹார்ட்கோர் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை களத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை வெறுத்த நாள் உண்டா? கொக்க கூம்பும் பருவத்தை அது ஒரு இலக்கை தீர்மானிச்சிருச்சு. அப்போ அது வரைக்கும் இந்த ஏடையில் அவரோட சேர்ந்து 10 சீட்டை வாங்கும், இவரோட சேர்ந்து 2 சீட்டை வாங்கும். இந்த ஊடகத்திற்கு உங்கள் மீது அப்படி என்ன வெறுப்பு? முதலாளிகள் ஊடகம் வைத்திருக்கலாம் முதலாளிகள். இப்போ நான் சொல்லும்போது சிரித்தாங்க. வடகொரிய அதிபர் கிங் ஜான் 4000 மாட்டு பண்ணைகளை உருவாக்கி அது இராணுவ வீரர்கள்லாம் பொருளாதாரங்களை நீங்களே பராமரிங்கன்னு போயிட்டோம்ல, வறுமையை போக்குறதுக்கு. நாம் தமிழர் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி பேசுறது இல்லை. நீங்கள் தற்கூரின்னு சொல்றதா இருக்கட்டும், டிவிக்கவா வந்தேன்னு சொல்லதா இருக்கட்டும், இது நியாயமா என்ன? விஜய் அவர்களை எவ்வளோ விமர்சிக்கிறீங்க? வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் பேசு சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நாம் தமிழ் கட்சிக்கு ஆகச்சிறந்த தத்துவம், தலைமை, எல்லா கொள்கைகளும் இருந்தும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாததுக்கான 2 பேரும் கெடு வாய்ப்பை பார்க்குறோம். ஒன்று பொருளாதாரம், 2வது அமைப்பு பலம். அமைப்பு பலத்தை வலிமைப்படுத்தி வரீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுருக்கோம். இந்த தேர்தலில் முழு அமைப்பு பலத்தோடு போட்டியிடுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு சாதியை சொல்லி அரசியல், மதத்தை சொல்லி அரசியல்னா அந்த டக்குன்னு அந்த இது ஒட்டிக்கிடும். இப்போ இங்கே இப்போ திரைக்கவர்ச்சினா அப்படி இல்லை. நடிகராக இருக்கும்போதே ரசிகர் மன்றங்கள் இருக்கும், அதை தொண்டர்களாக நீங்கள் மாற்றிக்கிடுவீங்க. நான் வரும்போது இது எதுவுமே அற்ற ஒரு சூழ்நிலையில் வறண்ட நிலத்தில் பயிரிடுவது மாதிரி வருது. அப்படி வரும்போது நீங்கள் ஒரு இனச்சாவலம் தோന്നുம்போது ஈழத்தை பேசுவார், அதையே பேசுவாருன்னு பேசுவாங்க. இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவாங்க, இவங்களுக்கு அதை பேசுவாங்க, வேறு எதையும் பேசுவாங்க. இப்போ இதை பேசுனா அதை பேசலைம்பாங்க. இவங்க உங்களுக்கு புரியுது. ஆடு மாடுகள், மரம், செடி கொடி, மலை, கடல், நீர்லாம் பேசுனா என்னத்தையே பேசிட்டுக்காரம்மா. இவ்வளோதான் அரசியல் புரிதல். மரம் இல்லாது, மலை இல்லாது, கடல் இல்லாது, நீர் இல்லாது எப்படி வாழ்றது? ஆடு மாடுகள்லாம் ஒரு இதை சொல்கிறான். இவருக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, கால்நடைக்கு துறை வச்சுப்பான், கால்நடை பற்றி பேசுனா சிரிப்பான். பால் வளத்துறை வச்சுருப்பான், பாலை பற்றி பேசுனா சிரிப்பான். பால் வளத்துறை இருக்குது, பாலுக்கு வளம் இங்கே இருக்குது. ஆடு மாடு தான் இருக்கும், இயற்கை வேளாண்மைம்பான். ஆடு மாட்டு கழிவு இல்லாத இயற்கை உரம் எப்படி வரும்னா அது தெரியாது. அதாவது இது ஒரு கூட்டம். இதில் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். அதிலிருந்து விடுபடணும், அவங்களையும் விடுவிக்கணும். இதுதான் பிரச்சனை. இவங்க முன்னெடுத்துக்கிட்டு போகிற அரசியலேருந்து நம்ம முற்றுமுழுதாக மாறுறதுனால தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ நமக்கு நான் செய்ய நினைக்கிறது என்ன அப்படின்னா, இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற அரசியலை முற்றுமுழுதாக மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ அதனால தான் இந்த எங்கள் பிள்ளைகளையும் அதுக்கான பயிற்சி கொடுத்து வளர்க்குறது காரணம் அதுதான். இப்போ என் பிள்ளைகளுக்கு தெரியும், மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது. ஆனால் மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும். உலகில் எவ்வுயிரினமும் மனிதன் இல்லாமல் வாழ்ந்துடும். எவ்வுயிரும் இல்லாமல் மனித உயிரினம் வாழ முடியாது, அது தெரியும். கடலினுடைய பங்களிப்பு என்ன பூமியிலேன்னு அதுக்கு தெரியும். என் பிள்ளைகளுக்கு தெரியும். மலைனா என்ன, அது மலை இல்லை, பூமி தாயின் மார்புங்கிறது அதுக்கு தெரியும். அப்போ இது எல்லாமே தெரியும். என் தாயின் மார்பில் வர்ற பால் எனக்கு மட்டும், பூமி தாயின் மலை மார்பில் உலக உயிர்களின் பால் அப்படிங்கிறது தெரியும். அது கற்பிக்கிறோம், அது தெரியுது. எனக்கு நானும் கற்கிறேன், என் பிள்ளைகளையும் கற்க வச்சுறேன். உலகெங்கும் இருக்கிற அறிஞர் பெருமக்கள் போதிச்சதையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்படி அதில் இந்த பொருளாதார வலிமை இல்லை அப்படிங்கிறது இங்கே அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு, காசு இருக்க அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கிட்டாங்க. நாங்கள் காசு இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும்னுங்கிற நிலை இருக்குமானால் அது முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் அங்கே கட்டமைக்கப்படும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கங்களுக்கான உரிமையோ சுதந்திரமோ அது கேள்விக்குறியாயிரும். அங்கே மக்களாட்சி என்பது இருக்காது, ஜனநாயகம் இருக்காது, பணநாயகம் தான் இருக்கும். அதை வீழ்த்தணும். மாண்புமிக்க ஜனநாயகத்தை மறுபடியும் மலரச் செய்யணுங்கிறத எங்கள் கோட்பாடு. அது யாராவது ஒருத்தர் தொடங்கணும். அதை எங்களிலிருந்து தொடங்குகிறோம்.
அதில் எங்களுக்கு தோல்விதான் பரிசு என்றால் அந்த பரிசை பெருமையோடு ஏற்று செல்கிறோம். இப்போ ஏன்னா அண்ணல் காந்தி நீ எந்த மாதிரி மாறுதலை செய்ய நினைக்கிறீ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார். இப்போ தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத ஒருவன் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுங்கிறது தான் இருக்கிற உயர்ந்த தத்துவம். அப்போ அதை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் தரமாட்டோம், வாக்குக்கு காசு தரமாட்டோம். ஆனால் நாங்கள் இலவசமும் தரமாட்டோம். என்ன உயர்ந்த கல்வியை தரோம், உயர்ந்த மருத்துவம் தரோம், நல்ல குடிநீரை தரோம், படிப்பு தரோம், படிப்புக்கே வேலை தரோம், வேலைக்கேற்ற சம்பளம் தரோம். அதை கொண்டு பெருமையாக வாழ்கிற வாழ்க்கையை உறுதி பண்ணுறோம். இந்த கையேந்திர நிலையில் உங்களை வைக்கலை. நாங்கள் என்ன சொல்கிறோம், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், பைந்தமிழர் ஆட்சியிலே. இதுதான் எங்கள் கோட்பாடு. உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த மாதிரி நிலைப்பாடு தான் நாங்கள் சொல்கிறோம். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். உன் தாய் இல்லை, என் தேசத்தின் தாய். அவளுக்கு ₹1 1 கோடி மருத்துவராக அரசு பார்க்க நீ விடு. உன் வேலையை பாரு, நீ போ, நீ அழைச்சி பேசு. அரசு ஊர்தி வரும், எடுத்துக்கிட்டு வரும், மருத்துவமனையில் சேர்க்கும், அது பார்க்கும். ஏன்னா என் தாய் அது. புரியுதா? இதான் பேரன்பு கொண்டு தாய் நிலத்தையும் தன் எண்ணத்தையும் நேசிக்கிறது, மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறது. அந்த ஆட்சி முறை தான் நம்ம முன்னெடுக்கிறோம். அதனால் இந்த இவர்களுடைய இது விமர்சனங்கள், பேச்சுகள் அதெல்லாம் பொருட்படுத்த முடியாது. உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறவன் தடுமாற முடியாது, தடம் பெறவும் முடியாது. புரியுது. சிவதாண்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமான் தாண்டவத்தை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு தேர்தல் வெப்பம் ஆரம்பிக்கும் முன்னாடியே பல மாநாடுகளை போட்டு வந்துட்டீங்க. சீமான் தாண்டவத்தினுடைய ஹார்ட்கோர் எப்படி இருக்கும்? ஒரு ஆவேசமான ஆட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் அப்படி சொல்கிறது. வெறி கொண்டு ஆடுவாப்ல, அங்கால அது மாதிரி ஆடுறது. அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை களத்தில் தான் நீங்கள் பார்க்க புரியுது. ஆனால் உங்களுடைய சிந்தனை எப்போவுமே எப்படி இருக்குன்னா, இயற்கை, வேளாண்மை, மக்கள், மண், விடுதலை அப்படின்னு இருக்குது. ஆனால் உங்களுடைய எதிர்வரிசையில் இருக்கிறவங்களுடைய சிந்தனை வந்து இலவசம், அதுக்கப்புறமா இந்த திட்டம், அந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு எதிர்வரிசையில் இருக்கிறவங்க இப்படி இருக்காங்களே, ஆனால் கெடுவாய்ப்பாக மக்கள் அவங்களே மீண்டும் மீண்டும் தேர்வு பண்ணுறாங்க, இந்த அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை வெறுத்த நாள் உண்டா? அதுதான் அந்த கெடுவாய்ப்பு. அதுக்கு எதிர்ப்பதம் ஒன்று இருக்குல்ல, நல்வாய்ப்பு இருக்குது, எதிர்ச்சொல். அது நல்வாய்ப்பு வரும், கெடுவாய்ப்பே இருக்காது, ஒரு நல்வாய்ப்பு வரும்ல. அதான் அது என்ன சொல்கிறான், மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள், அநீதியும் அக்கிரமம் பெருகிற காலங்களில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். அந்த மெழுகுவர்த்தி மின்சாரம் அனைவரை காத்திருக்கணும், அந்த அநீதியும் அக்கிரமம் பெருகிற வரைக்கும் நல்லவர்கள் காத்திருக்கணும். அதனால் நம்ம காத்திருக்கணும், உறங்கிடக்கூடாது, காற்று இருக்கணும், அந்த நொடி பொழுதுக்காக காற்று இருக்கணும். அதுதான் நீங்கள் சொல்கிறாங்க. நம்ம முன்னோன் எங்களுக்கு என்ன கற்பிக்கிறார், கொக்கக்க கும்பம் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்துன்னு சொல்கிறார். குத்தக்க சீர்த்த இடத்துன்னு அந்த பசியோடு, எவ்வளோ பசியோடு கொக்கு இருந்தாலும் அவர் மீன், அந்த மீன் வர்ற வரைக்கும் காற்று இருக்குதுன்னா அது காற்று தான் இருக்கும். இடையில சின்ன சின்ன மீன் போகுது, அது வரும்போது அதை சாப்பிடுவோம். இப்போ இது ஒன்று தற்காலிக பசிக்கு கொத்தி சாப்பிடுவோம்னு சாப்பிடாதான். ஏன்னா ஒரு இலக்கை, கொக்கக்க கூம்பும் பருவத்தை, அது ஒரு இலக்கை தீர்மானிச்சிருச்சு. அப்போ அது வரைக்கும் இந்த இடையில அவரோட சேர்ந்து 10 சீட்டை வாங்கும், இவரோட சேர்ந்து 2 சீட்டை வாங்கும், 50 சீட்டை வாங்கும், இத்தனை கோடியும் அது செய்யாதுன்றாப்புல. அது மாதிரி தான் நம்மளுடைய உங்களுக்கு இந்த பயணம். புரியுது. அதில் நான் இயற்கையின் மகன், பரிணாமத்தில் வந்த கடைசி குழந்தை, சமூக விலங்கு இந்த மனிதன். அங்கே காடுகள்லேருந்து தான் இடம்பெயர்ந்து வந்தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் படித்ததில் உங்கள் பிள்ளைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுங்கள், அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துரும்ன்றான். எல்லாவற்றையும் எனக்கு தந்தது இந்த பூமி தாய் தான். எனக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, குடிக்க நீர், பசிக்க உணவு, எல்லாம் இந்த நீங்கள் பூமியில் பார்க்குற எல்லாம். மனிதனால் எதாவது படைக்கப்படவில்லையோ அதெல்லாம் இயற்கை. மனிதனால் படைக்கப்பட்டது எதுவோ அதுக்கெல்லாம் மூலம் காரணம் இயற்கை. உங்களுக்கு புரியுது? இப்போ நான் உட்காந்துருக்க நாற்காலி, பேசுகிற ஒலி வாங்கி, இந்த இது எல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டது. ஆனால் மூலப்பொருளை தந்தவள் யார்? என் தாய். தங்கம், வெள்ளி, வைரம், நகை, வைடூரியம் எல்லாத்தையும் தந்ததவ தான். நீ பறக்கிற, விண்கலத்தில் போகிற, கப்பலில் மிதக்கிற, என்னத்தையாவது பண்ணு, ஆனால் மூலப்பொருள் தந்தது யார்? எல்லாம் தந்த என் தாய்க்கு நீ என்ன தந்தாய்ங்கிறதான் பிரச்சனை. நோயை தவிர எதையும் தரலை. தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும். உங்களுக்கு காச நோய் இருந்தால் அம்மாவுக்கு இருந்துச்சான்னு கேட்பான். தாய் ஒரு தடவை பக்கம் தலைவலி இருந்தால் உங்கள் தாய்க்கு இருந்தால் தானே. தாய்க்கு நோய் இருந்தால் தாய்ப்பால் வழியே சேய்க்கு வரும். அப்போ பூமி தாய்க்கு நோய் வந்தால் உலக உயிர்களுக்கு வரும், அந்த தாக்கம் வரும். அப்போ அந்த தாயை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, என் பொறுப்பு. இப்போ எனக்கு தெரியுது. அப்போ அதை நான் பேரன்பு கொண்டு என் தாயை நேசிக்கிறேன். அதனால் அதையெல்லாம் நான் இன்னும் என் தலைமுறைக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வணங்குறதுக்கு 1 கோடி சாமி இருக்குது, வாழ்கிறதுக்கு ஒரு பூமி தான் இருக்குது.
அப்போ சாமியிலும் மேலானது பூமி. நீ வணங்குகிற சாமி இன்னைக்கு சிலையா நிற்கிறதுல தந்தது பூமி. அவ தான் தந்திருக்கா. உங்களுக்கு புரியுதா? அந்த சாமியும் தாங்கி இவ தான் நிற்கிறா. அப்போ பூமிங்கிற எவ்வளோ மகத்தானவள். உன்னை பெற்ற தாய் 10 மாதம்தான் உன் கருவறையில் சுமக்கிறாள். புரியுதா பாருங்க. நீ இறந்த உடனே நீ அன்னையின் மடியில் இருந்து உன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை இவ சுமக்கிறார். உன்னை பெற்றவள் நீ இறந்தவொடனே போனம்ன்றா. ஆனால் உயிருள்ள உன்னை உன் தாய் கருவில் சுமந்தா. ஆனால் உயிரற்ற உன்னை தன் கற்பப்பையில் மறுபடி சுமப்பவள் யார்? பூமி தாய் தான். அதுதான் எங்கள் புதுவை ரத்னதுரை எங்கள் அன்னை ஈழத்துப்பாவேந்தன் சொல்கிறார். நீ புதைந்தோ எரிந்தோ அன்னையின் மடியிலிருந்து அடுத்தடி எடுத்து வைத்தது அவன் நெஞ்சில் தான். நீ புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவது கடைசியாக அவன் மடியில் தான். அதனால் உன் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலிங்கிறாப்புல. அப்படி தான் நாங்கள் காதலிக்கிறோம். அதனால் மரம்ங்கிறது எனக்கு மரம் இல்லை, அது என் உயிர் காற்று. உலகத்தில் எல்லா உயிரினங்களும் நச்சுக்காற்றை சுவாசிச்சுட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். ஆனால் மரம் செடி கொடிகள் நச்சுக்காற்றை சுவாசிச்சுட்டு நற்காற்றை வெளியிடும். இந்த முரண் இல்லைன்னா எந்த உயிரினமும் உலகில் வாழ முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ மரம்ங்கிறது வெறும் மரம் இல்லை, என் உயிர். மாடுங்கிறது மாடு இல்லை, ஆடு இல்லை, என் செல்வம். அதை மொபைல் பேங்க்குங்கிறான், நடமாடும் வைப்பகங்கிறான். ஒரு ஆடுனா அது 75,000 அதில் போட்டு வச்சுருக்கேன் வங்கியில். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பால் இருந்தால் என் நாடு பசியை சந்திக்காதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்லும்போது சிரித்தாங்க. வடகொரிய அதிபர் கிங் ஜான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 4000 மாட்டு பண்ணைகளை உருவாக்கி அது இராணுவ வீரர்கள்லாம் பொருளாதாரங்களை நீங்களே பராமரிங்கன்னு போயிட்டப்பில்ல, வறுமையை போக்குறதுக்கு. இங்கே பைத்தியங்கள் இருக்கிறாங்க. சில பைத்தியங்கள் எப்படின்னா, வீட்டுக்கு ஒரு மாடு கொடுப்பாங்க, ஆடு கொடுப்பாங்க, கோழி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் வீட்டின் வறுமை போயிரும்பாங்க. இப்போ மாடும் ஆடும் கோழியும் வளர்த்தா வீட்டின் வறுமை போயும்னா, அந்த மாடும் ஆடும் கோழியும் நாட்டில் வளர்த்தா நாட்டின் வறுமை போகுமா இல்லையா? அது சரின்னா நான் சொல்கிறதும் சரி தானே. சரி. அப்போ என்னடா இதுக்கு தான் இந்த பேர் அறப்பைத்தியங்கிறது. முழு பைத்தியத்தால் பிரச்சனை இருக்காது. அதுவே சட்டையை கிழிச்சிக்கிட்டு இருக்கோம். அறப்பைத்தியம் அது சட்டையை விட்டு நம்ம சட்டையை கிழிக்கும். அந்த அறப்பைத்தியங்க தான் இங்கே இருக்குது. அதனால் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலை முற்று முழுதாக தகர்த்து புதிய ஒரு அரசியல் அதிகாரத்தை கட்டணும்னு நான் நினைக்கிறேன். இதை தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங் சொல்கிறான். அன்னைக்கு இளைய புரட்சியாளன், இன்றைக்கி நமக்கு முன்மாதிரி புரட்சியாளன். இதுவரை அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்கிறதாண்டா புரட்சிங்கிறான். அதை செய்ய தான் நாங்கள் நிற்கிறோம். அதனால தான் இந்த சமரசமில்லாத சண்டையை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். இதில் எங்கள் கோட்பாட்டை ஏற்பவர் எவர் வரையினும் ஏற்போம், எதிர்ப்பவர் எவராக இருந்தாலும் எதிர்ப்போம். இவ்வளோதான் பிரச்சனை. ஆனால் எங்கள் கோட்பாடு எங்களை எதிர்ப்பவருக்கும் சேர்த்து போராடுவது, அவருக்கான உரிமையும் பெற்றுக் கொடுப்பது, அவருக்கான பாதுகாப்பான நல்வாழ்வையும் உறுதி செய்வதான் எங்கள் நோக்கம். அதனால அது புரியுது. ஆனாலும் ஊடகம்ன்றது இந்த அரசியல் காலத்தில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றிட்டு வருது. அந்த ஊடகம் நாம் தமிழ் கட்சியை தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு வருது. 1.1 விழுக்காடு வாங்கினதுலேருந்து 8 விழுக்காடு வாங்கின வரைக்குமே புறக்கணிப்பு இருக்குது. 8 விழுக்காடு வாங்கின வரைக்குமே புறக்கணிப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த அந்த என்டிஏ அந்த டிவி ஷோக்கும் கூப்பிடலை. அதுக்கப்புறமா இந்தியா டுடே டிவி ஷோக்கும் கூப்பிடல. ஆனால் அதே ஒரு நடிகர் புதுசாக வந்த உடனே அவர் தான் அடுத்த முதல்வன் சொல்லிட்டு இந்த ஊடகம் சொல்லுது. இந்த ஊடகத்திற்கு உங்கள் மீது அப்படி என்ன வெறுப்பு? முதலாளிகள், ஊடகம் வைத்திருக்கிறவெல்லாம் முதலாளிகள், கூட்டாண்மை நிறுவனங்கள். அப்போ ரெண்டாவது, அவங்க எல்லாருமே லாபத்தை வைக்கித்தான் இருப்பாங்க. அவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. எந்த ஒரு தேசிய இனமும் விழிப்புணர்வு பெற்று அரசியல் எழுச்சி பெற்று அதிகாரத்தை நோக்கி விரைவதை அவர்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா என்னிடத்தில் அதிகாரம் இருந்தால் இது என் நிலம், என் வளம், என் மொழி, என் மக்கள், என் மக்களின் கல்வி, என் மக்களின் மருத்துவம், இப்படி வரும். அவங்க இருந்தால் அது இல்லை. இப்போ இந்த ஆட்சியில் வள வேட்டைக்காடாக இருக்குது. இது என் தாய் மடி அவங்களுக்கு அளிக்கப்படுதுங்கிறது அவங்களுக்கு இருக்காது. இது என் தாயின் மடி வெட்டப்படுது, என் தாயின் மார்பு வெட்டப்படுது, என் தாயின் கரங்கள் வெட்டப்படுது, மரம் வெட்டப்பட்டால் அப்படி தான் நான் நினைப்பேன். அப்போ அதில் முரண்பாடு இருக்குதுல்ல, முரண்பாடு இருக்குதா? அப்போ அதனால் தேசிய மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்று எழுச்சியுற்று வலிமை அடைவதை இந்த ஆட்சியாளர்கள், ஏற்கனவே இருக்கிறவர்கள், பெரும் முதலாளிகள், கூட்டாண்மை நிறுவனங்கள் விரும்பாது. அவர்கள் கையில் தான் இந்த ஊடகங்கள் இருக்கிறதுனால அவர்கள் இதை என்னை ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள். அவர்கள் கருதாததுனால நான் என் வளர்ச்சி குறையுதா, இல்லை என்னை போட்டியிலிருந்து நிராகரிக்கிறதுனால, புறந்தள்ளுறதுனால, அவர்கள் நிராகரிக்கிறதுனால தான் என்னுடைய இருப்பு உறுதி செய்யப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய லட்சியம் உறுதி பெறுதுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய வெறி பன்மடங்கு, எங்கள் விசை, முன்னோக்கி பாய்கிற விசை இருக்கிற வெறி உந்தப்படுதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஐயோ சீமான் தான் அடுத்து வெல்வார், அவர் வந்து பெரியாள வந்துடுவார், நாம் தமிழர் கட்சி அப்படின்னா ஒரு மிதப்பு, ஒரு மெத்தனம், ஒரு சோர்வு, அந்த திமிர்த்தனம் வரும். இல்லடா நம்மளை நிராகரிக்கிறான்னா எங்கே அவமானப்பட்ட இடத்தில், எங்கே உன்னை நிராகரிக்கப்பட்ட இடத்தில், புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் தவிர்க்க முடியாதவனாக நீ நிற்கிறதாண்டா சாதனைங்கிறான். இப்போ நான் நிற்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இது புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் கொஞ்ச நாள் பேசுவான். புரியுது. 3 முழக்கங்களை வச்சு 3 கட்சிகள் வராங்க. ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை மாற்றுவோம், தலையெழுத்தை மாற்றுவோம், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கட்சி 3 முழக்கம். இதில் நாம் தமிழர் என்ன முழக்கத்தை எழுப்ப போறீங்க? எதை சொல்லி மக்கள் கிட்ட வாக்குகள்? இல்லை, மக்கள் விரும்பும் முதல்வர் அல்ல நான் மக்களை விரும்பும் மகன். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது, இந்த ஓரணியில் தமிழ்நாடு ஒன்றா சேர்ந்து நம்ம மொத்தமாக வித்துருவோம்ங்கிறது தான் அது. ஓரணியில் தமிழ்நாடு, இவங்க ஆட்சிக்கு வந்தால் நாடு ஆயிரும் சுடுகாடு. அவர்கள் வந்து தமிழ்நாட்டை என்ன சொல்கிறாங்க, தமிழகத்தை மாற்றுவோமா, தமிழகத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கம் முன்வைக்கிறாங்க. அதுதான் இந்த கோட்பாட்டை ஏற்கிறேன். ஆனால் அதை சொல்வதற்கு அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, இவர்கள். அது நானும் சொல்கிறேன், இவர்கள் எல்லாரையும் ஒழித்து தான் மாற்றணும். இப்போ நாங்கள் வந்தால் இது தள்ளுபடி, இது தள்ளுபடி, இது தள்ளுபடி. நான் சொல்லுவேன் மக்கள்கிட்ட, மொத்தமாக இவங்களை தள்ளுபடி பண்ணாதான் மக்கள் வாழ முடியும் நல்லபடி. புரியுதா உங்களுக்கு? அதுதான் இங்கே இருக்கிற வாய்ப்பு. புரியுது. இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், எங்கே பார்த்தாலும் போராட்டம். நேற்று கூட நீங்கள் ஒரு போராட்டத்தை போய் பார்த்துட்டு இருந்தீங்க. பலமுறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, போராட்ட காலமாக ஒரு நாடு மாறும்போது அது ஒரு பெரிய புரட்சியை கொண்டு போய் தள்ளும் அப்படின்னு சொல்லி. அந்த காலம் வந்துருச்சா தமிழ்நாட்டில்? ஒரு புரட்சிக்கான காலம் வந்துருச்சா? வரும். சின்ன சின்ன நெருப்பு துண்டுகளாக அங்கங்கே இருக்குது. அங்கே ஒரு போராட்டம், இங்கே ஒரு போராட்டம். இந்த சின்ன சின்ன நெருப்பு கனல்கள், இந்த துண்டுகள் ஒரு இடத்துல குவியும் போது பெருநெருப்பாக பற்றி எரியும். அதுதான் புரட்சி தீ. அந்த தீயை அணைய விடாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளைப் போல மாறுதலுக்கு, மாற்று அரசியலுக்கு நிற்கிற ஒரு போராட்டக்காரனுடைய எடுத்து ஒரு பெரிய பொறுப்பு. அதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுது. திமுக இது வரைக்கும் வரலாற்றில் 2வது முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை. மிக முக்கியமான காரணமாக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்தாங்க. இந்த சூழலில் அவங்க 2 பேருமே இல்லை. ஆனால் திரு சீமான் அவர்கள் 2வது முறை திமுக ஆட்சி அமையாத அளவுக்கு என்ன செய்ய போகிறார், என்ன வியூகம் வகுக்க போகிறார்? யாரும் ஆட்சி அமைக்கக்கூடாது, வரக்கூடாது, போகக்கூடாது, அதெல்லாம் எங்கள் கொள்கை கிடையாது. நாங்கள் வெல்லணும், அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான் எங்கள் கனவு. இவர் வரணும், இவர் வரக்கூடாது, இதுக்கு நாங்கள் சேரமில்லை. நாங்கள் வரணும், இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் நல்ல ஆட்சியை தரணும், அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இதில் திமுக வீழ்த்தி அதிமுக கொண்டாடுறது, அதிமுக வீழ்த்தி திமுக கொண்டாடுறது, இது எங்கள் வேலை இல்லை. அந்த வேலையை செய்ய வந்தவர்கள் நாங்கள் அல்ல. புரியுது. ஆனால் எங்களுக்கு ஒரே கனவு, நாங்கள் வெல்லணும், மற்ற மொழிவழி தேசிய இனங்கள் போல என் இனமும் பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழணும், இந்த நாட்டில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி மக்களை ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வைக்கணுங்கிறது எங்களுடைய கனவு. ஆனால் திமுக மீதும் திராவிடம் மீதும் ஒரு பெரிய வெறுப்பில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஒரு கட்சியை வீழ்த்துறதுக்காக இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு போவீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த நேரத்தில் அதை கேட்கக்கூடாது, ஏன்னா 234 வேட்பாளர் நீங்கள் அறிவிச்சிட்டீங்க. இருந்தாலும் அந்த கேள்வி எழுது, ஒரு கட்சியை வீழ்த்த மற்ற கட்சிகளோட கூட்டணி போவாரா சீமான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எங்கள் தலைவர் வந்து 22 நாடுகளை எதிர்த்து நிற்கும்போது எந்த நாட்டு படையை கடன் வாங்கி சண்டை போட்டார்? நாங்கள் தான் போடுவோம். நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பியே, ஏதாவது பிரச்சனையை நான் அவனை ஆடுறான்னு சொன்னது இல்லையே, நான் தான் இறங்கி அடிக்க போவேன். நான் ஆள் வச்சு அடிக்கிற ஆள் கிடையாது. புரியுது. சண்டைனா நான் தான் போவேன். நீங்கள் அதில் போயிட்டு அவரை சேர்த்துக்கிட்டு இவரை சேர்த்துக்கிட்டு, நான் என் மக்களுக்கு ஒரு உறுதியை தர முடியும். நான் நல்லவன், நான் உண்மையாக இருப்பேன், உனக்கு நேர்மையாக இருந்து நான் நல்லது செய்வேன் அப்படின்னு நான் தான் சொல்ல முடியும். இவர் செய்வார்னு சொல்லி அவர் செய்யலைன்னா என் வார்க்கிட்ட இருக்க சத்தியமும் போயிடும். விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அப்போ அவர் நல்லவர் நான் அப்படி சொல்ல முடியும்? அவர் கெட்டவர் ஆகிட்டார் அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பே இருக்க முடியாது, இப்போ வந்துடும் இல்லையா? நான் சரியாக இருக்கேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். புரியுது. அதனால் அந்த மாதிரி போய் நாங்கள் வேலை செய்ய முடியாது. புரியுது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ ரொம்ப ஆதரிச்சிங்க. தம்பியே என்னை விமர்சித்தாலும் நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் இப்போது தற்கூரின்னு சொல்கிறதா இருக்கட்டும், டிவிக்கவா வந்தேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது நியாயமான விஜய் அவர்களை எவ்வளோ விமர்சிக்கிறது? இல்லை, நீங்கள் ஒரு கோட்பாடு முன் வைக்கும்போது ஒரு முழக்கத்தில் வந்து இப்போ நாங்கன்னா தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, இப்போ வந்து ஒன்றாக வேண்டும் தமிழ் வென்ற ஏதோ ஒரு முழக்கத்தை முன்ன, அப்படி இல்லாமல் இவர் டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது இது இல்லை. சரி, ஒரு தத்துவத்தை சொல்லணும். அதை சொன்னாவாதான் அவருக்கு சொல்லி கொடுத்தோன்னு இந்த மாதிரி முழக்கத்தை முன்வைங்கன்னு அதான் முன்னாடி சொல்லுவாங்கன்னு தான் சொல்கிறோம். ரெண்டாவது, ஒரு தர்க்க ரீதியாக ஒரு இதாக சொல்லணும். ஒரு தம்பி விஜயே தத்துவம் இல்லை. நாங்கள் வந்தால் இதை செய்வோம். இப்போ காமராஜரை எடுத்துக்கிட்டீங்க, எதுக்காக எடுத்துக்கிட்டீங்க? எளிமையா இல்லை எப்படி எளிமை நேர்மையா இல்லை தூய்மையான அரசியல், எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லணும். இப்போ ஐயா ஈவேராவை வந்து நீங்கள் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க, எந்த இடத்துல ஏற்றுக்கிட்டீங்க?
இப்போ நாங்கன்னா அவர் பெண்ணிய உரிமைக்காக பேசினாருன்றாங்க, அதை பேசினார், சரி எடுக்கிறோம். சரி பெண்ணிய உரிமைக்காக பேசினார், அவரும் பேசினாருங்கிறத நாங்கள் கேட்குறது என்னென்னா, அவரும் பேசினார், சாதி ஒழிப்பு தீண்டாமை பற்றி பேசினார், ஆமாம் பேசினார், அதை நாங்கள் எதிர்க்கலை, ஏற்கிறோம். ஆனால் அவர் மட்டும்தான் பேசினார், அவர் தான் இதை செஞ்சார், அதை நாங்கள் ஏற்கலை, எதிர்க்கலை. ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி 1000 பெரியார் என் நிலத்தில் இருக்குது. இப்போ அதனால தான் நம்ம அதை சொல்லணும். புரியுது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அது தெரியாமல் சும்மா நீங்கள் ஒரு பேரை சொல்லிக்கிட்டு ஒரு கட்சியின் பேரையே சொல்லி கத்துறது. இப்போ நாங்கள் இருக்கோம்னா நாம் தமிழர் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி பேசுகிறது இல்லை. நீங்கள் ஒரு இதை சொல்லணும்ல, அது மாதிரி அதுக்காக சொல்கிறது தான் அது. புரியுது. திரு சீமான் அவர்கள் வந்து திராவிட கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று திமுக, இன்னொன்று நாம் தமிழர், அதாவது ஒன்று கருணாநிதி மகன், இன்னொன்று பிரபாகரன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை முன் வச்சுங்க. அதே முழக்கத்தை இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. எப்படி பார்க்குறீங்க இதை? ஒரு மாற்றுங்கிறது ஒரு சித்தாந்தத்துக்கு, ஒரு தத்துவத்துக்குன்னு ஒரு தத்துவ மாற்று தான். அவர்கள் திராவிடர்கள்ங்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம், அதுலேயே மாற்று வந்துடுதுல்ல. அப்படி தான் நீங்கள் மாற்று பார்க்கணும். நீங்கள் இலவசம்ங்கிறீங்க, நாங்கள் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை உறவின் இல்லாத அதை மாற்றுவோம்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்கிறீங்க. நீங்கள் இருமொழி கொள்கைங்கிறீங்க, நாங்கள் இருமொழி கொள்கை ஏமாற்றுங்கிறோம், மும்மொழி கொள்கை மோசடிங்கிறோம். கொள்கை மொழி ஒரே மொழி எங்கள் தமிழ் மொழி, உலகில் எம்மொழியும் எங்கள் விருப்ப மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி அல்லது பயன்பாட்டு மொழி, அவ்வளோதான். நாங்கள் அப்படி தான் சொல்லணும். அந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொன்றிலையும் மாறுபடுறோம்ல, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு எல்லாமே எங்கள் ஈவேரா ஐயா தான் பெரியாருங்கிறீங்க, நாங்கள் எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார்னு சொல்கிறோம். அப்போ எங்கெங்கே மாறுறோம்னு இருக்குது. அப்போ இந்த சித்தாந்த போட்டி, தத்துவ மாறுபாடுகள் தான் மாறுபாடாக இருக்க முடியும். நீங்கள் வாக்குக்கு காசுங்கிறீங்க, அங்கே தான் ஊழல் லஞ்சத்துக்கு விதை ஊண்டப்படுதுங்கிறோம். நாங்கள் இங்கே என் மக்களுக்கு சேவை செய்ய எதுக்கு காசு கொடுக்கணும்? காசை அவன் கட்டிடுறான், மின்சாரத்துக்கு வரி கட்டிடுறான், உங்களுக்கு புரியுது, கல்விக்கு வரி, எல்லாம் எடுத்துக்கிற, ரோடு டேக்ஸ் எடுக்கிறீங்களா வாகனம் வாங்கும்போது, அப்புறம் நீ இதுக்கு எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கு திருப்பி எதுக்கு காசு கொடுத்து பதவிக்கு வந்து என்ன அவ்வளவு நேர்மையானவனா? நான் உனக்கு உதவி செய்ய வரேன், நான் உனக்கு எப்படியாவது உதவி செய்ய வரேன், இந்தா காசு. அப்படி யாராவது இருக்கான உலகத்தில் இருக்கா சொல்லுங்கள். இப்போ அது ஏற்புடையதல்ல. அதனால் ஒரு தத்துவத்துக்கு மாற்று இன்னொரு தத்துவம் தான். தீமைக்கு மாற்று நன்மை தான், தீமைக்கு மாற்று தீமையே இல்லை. நெருப்பை வைத்து அணைக்க முடியாது, நெருப்புக்கு அணைக்கிற நீர் தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துல யார் நீருங்கிறதானே. நீங்கள் அதே அண்ணாவை வச்சுக்கிட்டு, அறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய கட்சி தான் அது. அந்த கட்சியை நீங்கள் அவரை வச்சுக்கிட்டே எப்படி அழிப்பிய? அவர்கள் திராவிடர்கள் என்று சொல்கிறாங்க, திராவிட மாடல்ங்கிறாங்க. திராவிடம் சமஸ்கிருத சொல், மாடல் ஆங்கில சொல். இங்கெங்கே தமிழனுக்கு இங்கே இருக்குது வேலை இருக்குது. தமிழர் ஆட்சி, தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி அப்படி எதுவும் இல்லையே. இந்த திராவிட ஆட்சின்னு கூட சொல்லு, திராவிட மாடல் அப்படின்னா அது திராவிடம் தமிழ் சொல் இல்லை, மாடல் தமிழ் சொல் இல்லை. இங்கே என்ன ஆட்சி இருக்குது? அப்போ இது தமிழ் வாழ்க, திராவிட மாடல் ஆட்சி தமிழ் வாழ்கன்னா இப்படி வேடிக்கை இல்லையா? அதனால் கோட்பாட்டு அளவில் முரண்பாடு தான் சண்டை, அதுதான் சண்டை. ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் இந்தியம், நாங்கள் வடக்கு வாழ்ந்து தெற்கு தேயுது நீங்கள், அவங்க மாநில உரிமையில் எடுக்கிறாங்க, நீங்கள் மாநில உரிமை, மாநில சுயாட்சி, தன்னாட்சிங்கிற முழக்கத்தை முன் வச்சிங்க, அதனால் நன்மதிப்பு பெற்றிய மக்கள்கிட்ட வந்தீங்க. அப்படி ஒரு கோட்பாடு மாற்று தானே நீங்கள் மாற்றாக இருக்க முடியும். அப்புறம் அதையே வச்சுக்கிட்டு அது செய்ய முடியாது. அதனால் போட்டிங்கிறது எந்த சித்தாந்தம் எதை வீழ்த்தி எது வெல்லுது. சித்தாந்தத்தை சினிமா வீழ்த்த முடியாது, அதுக்கு மாற்றாக இன்னொரு வலிமையான சித்தாந்தம் தான் வீழ்த்த முடியும். புரியுது. அந்த கட்சியினோட தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கிற ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்லியிருந்தார், ஊழல் பண்ணுங்க ஆனால் கொலை பண்ணாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். பெரிய கான்ட்ரவர்சியாக போயிருந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்லாம் சொல்லவில்லை. விஜயகாந்த் ஐயா வரும்போது நான் வறுமையை ஒழிப்பேன், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னாவது சொன்னார். வறுமை, அவர் பிறந்தனால வறுமை ஒழிப்பு தினம்னாவது கொண்டாடினார். அப்படிலாம் தம்பி சொல்லலையே, நான் வந்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன். விஜய் ஊழல் பண்ண மாட்டான், ஊழல் செய்ய விட மாட்டான். அதெல்லாம் இப்போ உங்களுடைய படத்துக்கான உரிய கட்டணத்தில் படம் வெளியிடப்படுமானா கேள்வி இருக்கா? இல்லை, அது விஜய் நேரடியாக செய்கிற ஊழல்னு நம்ம எடுத்துக்கலாமா? சரி, நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லணும்ல, ஒரு தலைவர் அறிக்கை விடணும்ல, என் ரசிகர்கள் என் உரிய கட்டணத்தில் வாங்கி படத்தை பாருங்கன்னு நீங்கள் நெறிப்படுத்தணும்ல. அதை எப்படி நீங்கள் பேசுவீங்க? அவர் செய்வாரான்னு அப்படி எப்படி கேட்பீங்க? இப்போ நான் நஞ்சம் வாங்கலை, என் அமைச்சர்லாம் வாங்கினா சரியா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என் ஆட்சியில் அதிகாரிகள் வாங்கினா நான் என்ன பண்ண முடியும்? அவன் வாங்குறான், நான் என்ன பண்ண? இப்படி சொல்கிறதா? இது ஒரு தலைவன் இல்லையா? என்ன நீங்கள் பேசுகிறீங்க? நீரும் உயிரன்று நெல்லும் உயிரன்று, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னு மோசிக்கிறனார் பாடுறாப்புல. நீர் உயிரானதான், நெல்லும் உயிரானதான், அது ரெண்டும் உயிர் இல்லை, அதை விட உயிரது மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இதெல்லாம் இருந்தும் நல்லா ஆட்சி செய்கிற மன்னன் எல்லாம் இதெல்லாம் பயன் இல்லாமல் போயிருமுடாங்கிறான். எப்படி
அதெல்லாம் எதையாவது பிரிச்சு கூடாது, நானும் செய்யலைன்னு. நீங்கள் அவர் வந்து பாட்டுக்கு 10 ரூபா பாட்டுக்கு 10 ரூபான்னு என் தம்பி பாடினாரே வெளியே கருவில், நான் வந்தால் இதை ஒளிப்பண்டான்னு சொல்லியே, நான் ஒருத்தன் தானே சொல்கிறேன், வந்தால் அதை மூடிடுவேன்னு. இந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தலாக இருக்குது. அதாவது கடுமையான போட்டி இருக்க போகுதுன்றது. ஒரு பக்கம் அசுர பலத்தோடு ஆளும் கட்சி, இன்னொரு பக்கம் மத்திய அரசு துணையோடு அதிமுக, இன்னொரு பக்கம் யானை பலத்தோடு பெரிய ரசிகர் பலத்தோடு விஜய். நாம் தமிழர் எளிமையான மக்களை வச்சுக்கிட்டு, ஒரு தம்பி தங்கைகளை வச்சுக்கிட்டு இந்த தேர்தலை எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எளிமை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் வலிமையாக நிற்கிறோம், கோட்பாட்டு வலிமையோடு இருக்கிறோம். ஓகே, ஒரு படையில் வந்து எத்தனை வீரர்கள் இருக்கிறாருங்கிறதை பொறுத்தல்ல வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள்ங்கிறத பொறுத்தான் வலிமை. எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது, ஒரு போரின் வெற்றி என்பது ஆள் பலத்திலேயோ ஆயுத பலத்திலேயோ இல்லை, அந்த படையில் இருக்கிற வீரர்களின் உடல் வலிமையும் உள்ள உறுதியையும் பொறுத்து தான் வெற்றி. என் படையில் இருக்கிறவர்கள் போர் வீரர்கள். நீங்கள் ஸ்பார்டன்ஸ் படம் பார்த்தீங்க, 300 பருத்தி வீரர்கள், அது 300 பேர் தான் இருப்பான். அவன் எப்படி போர் செய்வான்னு பாருங்கள். 2,80,000 சிங்கள வீரர்களை 25,000 படை விடுதலை புலி வீரர்களை வச்சு, தமிழீழ இராணுவத்தை வச்சு 35 வருஷம் ஒரு தலைவர் சண்டையிட்டு இருக்காருன்னா, அப்போ எந்த வலிமையில் சண்டை போட்டுருப்பாருன்னு பாருங்கள். நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் இது போய் பேசக்கூடாது. நீங்கள் இது வந்து இவர் இந்த வலிமை, இந்த போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் யாரும் போட்டி இல்லைங்கிறது தான் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல், எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு, எங்களுடைய கருத்து, எங்களுடைய ஆட்சி முறை. நாங்கள் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல, ஆட்சியின் முறை மாற்றத்துக்கு வரோம், அரசியல் மாற்றத்துக்கு வரோம். அப்போ எங்களுக்கு இங்கே யார் போட்டியிருக்கா? இல்லை. அதனால் இதை போட்டியாகவே கருதுறதில்லை. நீ காசை கொடு, நீ கூட்டத்தை போடு, நீ ரோடு ஷோ நடத்து, அந்த ஷோ நடத்து, எந்த ஷோவும் நடத்து, எல்லாம் இருக்கும்போது தானே ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இதில் இந்த முறையும் அந்த மாறுதலை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. புரியுதுண்ணா. உங்களோட உயிர் போன்ற அந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அண்ணா. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றிண்ணா. மகிழ்ச்சி. வணக்கம்.